அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவுக்கு தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்று தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சரையாண்டி. விவரங்கள். பாலவேல், கேரளாவிற்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளினுடைய வேலை நிறுத்தம் தொடரும் என்று தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய தனியார் பேருந்துகளுக்கு கூடுதலாக வரி வசூல் செய்யப்படுகிறது. ஆல் இண்டியா பெர்மிட் என சொல்லக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய அனுமதி இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக கேரள அரசு வரி வசூல் செய்வதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் 30 பேருந்துகளுக்கு தலா 2 லட்சம் வீதம் 70 லட்சம் ரூபாய் வரை கூடுதலாக வரி வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் தவறான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு ஆம்னி பேருந்து இயங்காது என்று ஏற்கனவே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படவில்லை. வழக்கமாக 90 பேருந்துகள் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு செல்லும். ஆனால் நேற்றைய தினம் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டிருந்ததன் காரணமாக சொற்பமான அளவில் 10 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் அதுவும் குறைக்கப்பட்டுவிடும். முழுமையாக கேரளாவிற்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் தனியார் ஹோட்டல்ல தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டார்கள். இன்றைய ஆலோசனை கூட்டத்திலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அண்டை மாநிலமான கேரளா மற்றும் கர்நாடகா ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு முடிவு எடுக்கப்பட இருப்பதால் இன்றைய தினமும் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சரையாண்டி.